கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கர்நாடக வனத்துறையினரால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் தாரகை கத்பட், கர்நாடக வனத்துறையினர் தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என்றும், கொல்லப்பட்ட 3 தமிழர்களும் எவ்வித ஆயுதங்களும் இன்றி தங்களின் வாழ்வாதாரமான கால்நடைகளை தேடியே வனப்பகுதிக்கு சென்றவர்கள் என்றும் கூறினார். மத்திய புலனாய்வுத்துறை இந்த வழக்கை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய தாரகை கத்பட், தமிழர்கள் என்றாலே இலக்காரமாகிவிட்டதாகவும் கண்டனம் தெரிவித்தார். கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டுத் தள்ளியுள்ளார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறந்து போன்ற 3 பேருக்கும் கர்நாடக அரசு அவர்களுக்கு வேலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி நிலைமையை நாங்கள் நிலைப்பாடையும் எடுத்துக் கூறுகிறோம். நன்றி. இதேபோல் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்தப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய முதல்வர் தரப்பிலும் ஒவ்வொரு விசாரணையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கோம். இது குறித்து கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது கொடுத்த டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டு அது கொடுத்து ஏதாவது தேவைப்படும் என்றால் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து நம்ம செய்வோம். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் வனத்துறை அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி.